ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முன்னாள் விளையாட்டு வீரர்கள் சம்மந்தமான அவங்களோட பென்ஷன் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பென்ஷன் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கிது, இது யார் கொடுக்குறாங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதுக்கான எலிஜிபிள் அதாவது தகுதிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த அந்த விளையாட்டு வீரர்களுக்கு இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கு. விளையாட்டுத்துறையில் இருந்து நலிவடைந்த நிலையில் இருக்கிற அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பென்ஷனை நீங்கள் வாங்கணும்னா அதுக்கு இந்தந்த தகுதிகள்லாம் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவல்லையோ அல்லது இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ அவங்க ஏதாவது விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க முதலிடமோ 2வது இடமோ அல்லது 3வது இடமோ இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறத வாங்கியிருக்கணும். அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது விளையாடி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஓய்வூதியம் வாங்குறதுல இன்னொரு முக்கியமான ப்ராப்ளமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2025 ஏப்ரலில் நீங்கள் 58 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்லியிருக்காங்க. நலிவடைந்த நிலையில் இருக்கிற முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கான இந்த பென்ஷன் பணம் வாங்குறதுக்கு எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைன்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்னையில் இருக்கிற மாவட்ட விளையாட்டு இளைஞர் நல அலுவலகத்தை நீங்கள் நேரில் தொடர்பு கொண்டும் இதுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க முடியும். இதை பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மொபைல் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான வெப்சைட் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் தகுதியானவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இதுக்கு விண்ணப்பிச்சு அந்த பென்ஷனை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை பார்க்குற யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா, உங்கள் பகுதிகளில் யாராவது விளையாட்டுத்துறையில் இருந்து அவங்க நிதி ரீதியாக ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். அவங்க இது மூலமாக பயனடைகிறதுக்கு நிறையான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.